Hello friends, இந்த வீடியோவில் நம்ம அண்டர்ரைட்டிங்ஸ் வச்சு ஒரு சம் பார்க்கலாம். நமக்கு ஆன்சரில் ரெண்டு மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நார்மல் மெத்தட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் வந்து எக்ஸாமுக்கு படித்தது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான். ஸோ அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் ரெண்டு மெத்தட்லேயுமே நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு என் லிமிட்டடுங்கிறது தான் கம்பெனி. இஷ்யூடு 80,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், மொத்தம் 80,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் அண்டர் ரைட்டர்ஸ் வந்து 3 அண்டர் ரைட்டர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? A 48,000, B 20,000, C 12,000 ஷேர்ஸை வந்து நான் வந்து மக்கள்கிட்ட விற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டார். ஸோ ஃபுல் 80,000க்குமே அண்டர் ரைட்டர்ஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஃபுல் அண்டர் ரைட்டிங், பார்ஷியல் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஃபுல் அண்டர் ரைட்டிங் அப்படின்னா என்னென்னா, கம்பெனி இஷ்யூ பண்ண மொத்த ஷேர்ஸையுமே அண்டர் ரைட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் ஃபுல் அண்டர் ரைட்டிங். இன்னொன்று பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்னா, கம்பெனி இஷ்யூ பண்ணுற ஷேரில் ஃபுல்லாக தான் எடுத்துக்கல, பாதி. சப்போஸ் ஒரு 80,000ல் 40,000 இதாக தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்கிறாங்க, இந்த அண்டர் ரைட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. மீதி 40,000 டேரெக்டாக பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா அதுக்கு பேர் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா மொத்த 80,000 ஷேர்ஸையுமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸே எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து இந்த அண்டர் ரைட்டிங்க்கு பேர் ஃபுல் அண்டர் ரைட்டிங். மொத்தம் வந்து 48,000, 20,000, 12,000 எடுத்துக்கிறாங்க. இதில் ஃபேர்ம் அண்டர் ரைட்டிங். ஃபேர்ம் அண்டர் ரைட்டிங் அப்படின்னா என்னென்னா, இதில் சில அண்டர் ரைட்டர்ஸ் வந்து மக்கள்கிட்ட விற்க முடியலன்னு பயந்து பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை நானே டைரெக்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இருக்கிற அண்டர் ரைட்டிங்ஸ்க்கு பேர் தான் ஃபேர்ம் அண்டர் ரைட்டிங். அது எவ்வளோ? 6,400, 8,000, 2,400. இது போக மொத்தம் டோட்டல் அப்ளிகேஷன் எக்ஸ்க்ளூடிங் ஃபேர்ம் அண்டர் ரைட்டிங் பட் இன்க்ளூடிங் 40,000. ஃபேர்ம் அண்டர் ரைட்டிங் தவிர்த்து மொத்தம் இருக்கிற ஷேர்ஸ் வந்து 40,000 ஈக்விட்டி ஷேர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேர்ம் அண்ட் ரேட்டிங் தவிர மீதி இருக்கிற 40,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து 40,000 அப்ளிகேஷன்ஸு. அந்த 40,000த்தில் மார்க்கெட் அப்ளிகேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கு 8,000, பிக்கு 10,000, சிக்கு 4,000. இது ஏன் பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 8 + 10 + 4 22,000 மார்க்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் இருக்கிற இந்த 40,000ல் 22 போச்சுன்னா மிச்சம் இருக்கிற 18,000 என்னவா இருக்க முடியும்? அன்மார்க்டு அப்ளிகேஷன். அப்படி பிரிக்கிறதுக்காண்டி தான் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் லைனை கொடுத்துருக்காங்க. ஃபேர்ம் அண்ட் ரேட்டிங் தவிர்த்து இருக்கிற நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 40, அதில் 22 மார்க்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மீதி இருக்கிறது அன்மார்க்டு. இதை எப்படி சம்மில் அப்ளை பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கிராஸ் லைபிலிட்டி எழுதிடலாம். 48, 20, 12 இதை தான் வந்து மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஃபஸ்ட்டு அதில் ஃபேர்ம் அண்ட் ரேட்டிங்கை சப்ராக்ட் பண்ணிடணும். ஏன்னா அதை வந்து அவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இனிமேல் அது அவரோட லைபிலிட்டியே கிடையாது. அதனால் அதை கழிச்சாச்சு. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கழிச்சிட்டா 41,600, 12,9,600, டோட்டலாக 6,300 இருக்குது. சாரி, தப்பாக இருக்குது, மாற்றிக்கோங்க. 63,200 வரும். ஸோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அதில் அடுத்து மார்க்கெடு என்ன சொல்லிட்டாங்க? 8, 10, 4ன்னு சொல்லியாச்சு. ஸோ 8, 10, 4 வந்து நம்ம அடுத்து கழிச்சாச்சு. இருக்கிற நமக்கு இப்போ இருக்குது நம்ம ஃபேர்ம் அண்ட் ரேட்டிங்க்கு அப்புறம் இருக்கிற லைபிலிட்டி 41,600. அதில் 8,000, 10,000, 4,000 கழிச்சாச்சு. இப்போது நம்ம என்ன பார்த்தோம்? 40,000ல் 22,000 மார்க்குடுனா மீதி 18,000 அன்மார்க்குடுன்னு பார்த்தோம். அந்த 18,000 வந்து 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும். என்ன ரேஷியோலனா, அவங்களோட கிராஸ் லைபிலிட்டி இருக்குல்ல, 48:20:12 அந்த ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 18,000 நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. அந்த 18,000 48:20:12 ரேஷியோவில் பிரிச்சிங்கன்னா அன்மார்க்கோடதையும் நம்ம கழிச்சிடலாம். இப்போது 22,800, 2,500, 2,900 வருது. நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, நான் சப்ராக்ட் பண்ணி காமிக்கல. இது வரைக்கும் கிளியராக? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நமக்கு வந்து இங்கே ட்விஸ்ட் ஆக போகுது. இதோட நமக்கு வந்து அவ்வளோதானே நம்ம கான்செப்ட் பார்த்தோம், இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னு யோசிக்கலாம். இதுக்கு மேலே என்ன ஆக போகுதுன்னா, இவருக்கு நெகட்டிவில் வந்துருச்சு. நெகட்டிவ் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அவர் விற்கிறேன்னு சொன்னதை விட அதிகமாக விற்றுட்டார் போல் தெரியாமல். ஏன்னா அன்மார்க்கெடு அவர் விற்றாரா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. ஸோ விற்கிறேன்னு சொன்னதை விட அதிகமாக விற்றுட்டார். எக்ஸ்ட்ராவாக 2,500 விற்றுட்டார். ஸோ அந்த 2,500 எக்ஸ்ட்ரா விற்றதை விற்காமல் இருப்பாங்கல்ல, லைபிலிட்டி இருக்கும்ல, பெண்டிங் லைபிலிட்டி இருக்கும்ல, அண்டர் ரைட்டர்ஸ், அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாரு. 2,500 அவர் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டார்ல, அந்த 2,500 அவங்களோட லைபிலிட்டி ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாரு. 48:20:12 பார்த்தோம். இந்த 20 இப்போ வச்சுருக்கிறவங்க தான் வந்து எக்ஸ்ட்ராவாக விற்றுருக்காரு. ஸோ மீதி என்ன இருக்குது? 48:12. அந்த 2,500 48:12 அப்படிங்கிற ரேஷியோவில் ஏக்கும் சிக்கும் பிரித்து கொடுத்துட்றாரு. அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்ப்ளஸ். அப்படி பிரித்தா இவருக்கு 20,800 லைபிலிட்டி, இவருக்கு லைபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்ட்ரா விற்றுட்டாரு. இவருக்கு 2,400 லைபிலிட்டி.
இது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா என்ன லைபிலிட்டி, ஃபர்ம் அண்டர்ரைட்டிங் அவர் எடுத்துக்கிறேன்னு சொன்ன லைபிலிட்டி இருக்கும்ல, அந்த லைபிலிட்டியை திரும்ப ஆட் பேக் பண்ணிடுறோம். 6400, 8000, 2400 ஆட் பேக் பண்ணால் டோட்டல் லைபிலிட்டி கிடச்சிரும். இதுதான், இதெல்லாமே இங்கே ஃபுல்லாக மிஸ்டேக்ஸ் இருக்குது, நல்லா மாற்றிக்கோங்க. இதெல்லாமே தப்பான வேல்யூஸ். நீங்கள் கரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதுதான் டோட்டல் லைபிலிட்டி. இந்த டோட்டல் லைபிலிட்டியில் கமிஷன் எதுக்கு கமிஷன்னா, அவர் விற்றுருக்கார்ல 48,000, 20,000, 12,000 அந்த அமௌண்ட் ஆஃப் அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கான வேல்யூக்கு 5% வந்து அவருக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் தான் இவருக்கான இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ். இந்த கேஷ் தான் அவருக்கு இன்ஃப்ளோ. அது போக இவர் வந்து லைபிள்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா 27,200, இதை வந்து அவர் வாங்கி தான் ஆகணும் கம்பெனியில். ஏன்னா அவர் அண்டர் ரைட்டராக போயிட்டார். பப்ளிக்கிட்ட விற்க முடியலன்னா என்னென்னு பார்த்தோம், கம்பல்சரியாக நீ எடுத்துகிட்டு தான் போயாகணும்னு சொல்லி தான் நம்ம அந்த கான்செப்டில் பார்த்தோம். ஸோ கமிஷன் 48,000 ஷேர்ஸுக்கு கமிஷன் வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவர் விற்க போகிறாரு. ஆனால் விற்க முடியலைன்னா அதுக்கான லைபிலிட்டிக்கான ஷேர்ஸுக்கான அமௌண்ட்டை அவர் தான் பே பண்ணி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேரோட விலை 10 ரூபானா 27,200 × 10 rupees அவர் பே பண்ணிட்டு தான் கிராஸ் லைபிலிட்டி 48,000க்கான கமிஷனை வந்து நம்ம வந்து அவர் வாங்கிக்க முடியும். இதுதான் அண்டர் ரைட்டிங்கான சம் மெத்தடு. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பின்னாடி நிறையா சம்ஸ் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுலேயும் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு சம் ட்விஸ்டடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கும் ஒரு வீடியோ ஸ்பெஷலாக போடுறேன். தேங்க்யூ.